மினிஸ்ட்ரி போயிட்டு தானே வந்தேன் நான். சும்மா போய் வரையிலேயே மினிஸ்ட்ரியில போய் செக்ரட்டரியோட டிஜியோட இங்கே வாங்க போயிட்ட கதையை விட்டு நீங்க முதலாளி நீங்க தான் போயிருந்தீங்கன்னா சந்தோஷமா விஷயம். இதுல நீங்க இப்படி பப்ளிக் முன்னாடி போறீங்கன்னா நீங்க போய் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் கழிச்சது உங்களுக்கான தான், வேற ஒருத்தருக்கான இல்லை. சும்மா நாங்கள் அதுல போய் எக்ஸ்ரே எடுக்கிறது இதுல கொண்டு 2000 ரூபா கொடுத்து எடுக்கலாம் தானே, அதைத்தான் நிப்பாட்ட வழி கேட்டேன். இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மின் பிறப்பாக்கி தற்காலிகமானது. சார் நாளைக்கு மினிஸ்ட்ரியில இருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே வரணும். இப்போ நாளைக்கு பொதுமக்கள் போய் மீட் பண்ணணும். எல்லாமே யார் சொல்றது? அர்ஜுனா
அனைத்தும் சரியாக சுமூகமாக நான் கழிச்சது உங்களுக்கானதான், வேற ஒருத்தருக்கான இல்லை. சும்மா நாங்கள் அதுல போய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது இதுல கொண்டு 2000 ரூபாய் கொடுத்து எடுக்கல தானே, அதான் நிப்பாட்ட வழி கேட்டேன். அதான் கணவரை பிடிக்கல இருந்தாலும் இங்க 2 மணிக்கு ஓடி போய் அங்க பாக்கலாம் இல்லாம போயிடும். எல்லாம் தெரியும் அர்ஜுனா, எல்லாம் தெரியும். என்னடா என்ன கேட்கறேன், என்ன கேட்கறேன்டா, இந்த வடிவா இந்த வடிவா அடிச்சு போடுங்க அந்த யூடியூப்ல. நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே வரையினாம். அப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாத எழுதி குடும்பம் அப்ப பயப்படாம பேர்களை போட்டு ஒவ்வொரு ஆளுக்கு 2000 கடிதம் கொடுக்க 2000 பேருக்கு பழி வாங்கலாதானே, அதால எல்லாத்தையுமே வடிவா எழுதி கொடுங்க. சார் எல்லாருக்குமே கோடி நன்றி. நாளை கடிதம் வந்தாதான் ஜோசியர் பவர் இருக்கு இந்த வேலையாவது சந்தோஷம் தான். உள்ள நல்லா இருக்கு. நாம இதாச்சு விட்டா வழி அறுவடை செய்யறாங்க. இதோட போயிட்டு அடுத்த இந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு கேக்குறாங்க. அங்க இருக்க நீ இங்க வராது கடிதம் தரலையடா, கடிதம் தரவிட்டு பாப்போம். அது வரைக்கும் சாப்பிட விடுங்களா. தேங்க்யூவா. ஷூவோட போயிடலாம். இந்த புத்தகம் இல்லையா போய் இந்த லெட்டர் புத்தகம் தான் இது அண்டை எனக்கு கொடுக்குறது டைம் இருக்கல. இந்த லெட்டர் சைன் பண்ணுற புத்தகம் எம்எஸ் சைன் பண்ணுற புத்தகம் இல்லை. எம்எஸ் வந்து ஒருத்தரும் சைன் பண்ணாமல் இயலாது. என்னோட வீட்டு லெட்டரும் இல்லை. மூவிஸுக்கு போய் பார்ப்போம் சார். வாழ்த்துக்கள் சார். இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சுண்ணாத்திலேருந்து வந்திருக்கிறேன் நான் சார். சார் உங்களை மாறி எத்தனையோ துறையில ஆட்களுக்கு புரட்சி நீங்க காட்டிட்டீங்க சார். ஒரு ஆள் அதான் ஒரு ஆளால முடிஞ்சா எவ்வளவு விஷயம் முடியுமென்று நீங்க காட்டிட்டீங்க சார்.
சந்தோஷமா இருக்கு உண்மையிலே இந்த வைத்தியசாலையில உங்களை திருப்பி காண்றதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. நான் சொன்னேன் வருவேன் ஒரு இல்லாமல் டைம் கொடுத்து நான் இதை கடிதம் தரணும் ஒரு கடிதம் சரியில்லை இவ்வளோ நல்லா நினைக்கிறது இல்லை. அதான் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிட்டியல இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? அடிப்படை உரிமை ஆகிடா அப்போ எங்கேயும் அதனால் நாட்டில் எங்கேயும் போகிறதுக்குரிய அடிப்படை உரிமை யாருக்கும் இருக்குது. எம்எஸ்ஆ இருக்குன்னா நம்ம இங்கே போகிறதுக்கான உரிமை இருக்குதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது லெட்டர் இருந்தால் கூடாது ட்ரக் அடிக்கிறாங்கன்றது நான் சொல்கிறேன், நான் மாற்றுவேன். கண்டிப்பா உங்களை மாதிரியான ஆக்கள் மாற்றணும் சார். எனக்கு மினிஸ்ட்ரி கொண்டு போய் யாரு காட்டணும்னு சொன்னா உங்களுக்கு தந்தாங்க. எனக்கு நீங்க எந்த புக்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? என்னதுக்கு உங்களோட இன்வெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண புக் எடுங்க கொடுங்க சிசிஏ. இப்போ நான் உங்களுக்கு நான் சால்ட் பண்ணி தேவையில்லை தானே. நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ் அது நீங்க இதுல இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களோட பிள்ளை. ஹாஸ்பிட்டல் எம்எஸ் நான் தான் சரிதானே. நீங்கள் பிடிடையும் ஆடிட்டையும் கடிதங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறது அதான் இந்த கடிதங்கள் வந்து அவங்க நான் கேட்டேன்னா இந்த ஒரிஜினல் தர சொல்லி தரையில்லை. அந்த மினிஸ்ட்ரியில கடிதம் நம்பத்தன்மை இல்லைன்றதை நான் போய் கன்ஃபார்ம் பண்ணி மினிஸ்ட்ரி போயிட்டு தானே வந்தேன். நான் சும்மா போய் வரையிலேயே மினிஸ்ட்ரியில போய் செக்ரட்டரியோட டிஜியோட இங்க வாங்க இல்லை கதையை விட்டு நான் சொல்றேன் ஞாபகம் இல்லையோ. நீங்க முதலாளி நீங்களா போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிக்கலாம். இதுல நீங்க இப்படி பப்ளிக் முன்னாடி போறீங்கன்னா நீங்க போய் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது எனக்கு தந்த லெட்டர் அந்த கடிதம் நான் அங்க கேட்டா நான் கடிதம் தரல. ஒரிஜினல் கடிதம் இல்லை. இது வந்து போஸ்ட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் புக் கூட அங்க இல்ல. அதாவது சப்ஜெக்ட் லாக்க சொல்லிக்க அப்படி கடிதம் அடிக்கல தர கூட தெரியும். அது ரெக்கார்டிங் இருக்கு. As a senior, I thought you behave like a doctor. Yeah, that's the thing because they are using you. Please understand. You can't be here. Here, Dr. Arjuna is here, and he is telling that whatever the letter submitted by the ministry is forged. So he told me. Put in the loudspeaker. Who is this speaking? PD of him. I'll ask the permission from him. Okay. Ask Dr. Saman Pattana to talk. He want to talk with you. Yeah. Put in the loudspeaker because people should put in the loudspeaker. Okay, and media also here. Okay. Hello sir, good morning. This is Dr. Arjuna Chavachari MS. Dr. Rajiv wanted to speak to you, sir. Wanted me to speak to you. Yes. I went to the ministry. Hello sir, I went to the ministry last week. And I asked for the letters that are being written to me, and therefore no letters that was given to me. I spoke to Secretary sir, I spoke to DG sir, I spoke to Panapadia sir, and I asked for the letters. Okay, you come to my office. I can give you all. No, the thing is, if the ministry can't give you, I don't have to take it from you, sir. There's nothing to do with us. No, let the ministry to send the letters to me, that's all. Let the ministry to... Because I went there to the ministry, sir. I will give you a due respect. I went there and asked for the letters and they said there's no letters. I spoke to them for about 4 hours. Don't try to waste our time. Yeah, that's good. That's fine, sir. Then you can do whatever you like. Thank you so much. I have a small copy.
नाड़ी सर्दी देने की हुआ अभी पौधे सिंगल ग्राम पर अरे हेमराम सिंगल कथा हेमराम कटन सिंग இதுவரை சந்தர்ப்பம் என்றால் இந்த டியூட்டி எனக்கு தானே இப்போ நான் அந்த டியூட்டியில் எழுதணும் மற்றது நான் லீவ் எல்லாம் எழுதணும் திருப்பி லீவில் முடிச்சு வந்துட்டு எழுதணும் அதெல்லாம் எழுத எழுதணும் இல்லாடி அதை எழுதியேன்னு சொல்லி பிரச்சனைப்படுத்தினேன் பேருந்து அதெல்லாம் நான் அதை எழுதி கூட நான் பாட்டு போயிட்டுப்பேன் நடமாடுற உரிமை எனக்கு இருக்குது தானே இங்கே அதை நான் போவேன் நிறைய ஒருத்தரையும் நான் அடிச்சு பிராட்டி ஒன்றுமே செய்யலை நிறைய மக்கள் மட்டும் செய்யக்கூடாது அது படிப்பாக வாங்கி கொள்ளணும் நடக்கிற விஷயம் அப்படியே நடக்கணும் சாதாரணம் அது பிரச்சனை சரி நாளைக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே வரையணும் இப்போ நாளைக்கு பொதுமக்கள் போய் மீட் பண்ணிடணும் அப்போ அப்படியான விஷயங்களை எல்லா விஷயம் கதைச்சி பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும் அதுக்கு உத்தரவாதம் பெரிய இடத்துல அளிக்கப்பட்டு அதால் இப்போ எனக்கு ரஜீவ் இங்கிருந்து திணத்துறதோ இல்லை அப்படி மாணவங்க படுத்துறதோ அப்படி ஒரு இது இல்லை यार मर किया ना मर कथा करते यार आईटी कुछ नहीं मन कथा करते दिन मिनिस्ट्री यार ये वो नहीं कर कर दिया ना डॉक्टर आओ तो मैं तो मामा बाकी तुम्हारी நீங்கள் டாக்டரை சந்திக்கலாம் எல்லாம் சரி Hello, 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 hello. अभी तक taking camera करेंगे ரைட் ரைட் என்னடா அப்போது சாச்சேரி இன்றைக்கு வந்து நேற்றையோட என்னுடைய லீவு முடியுது ஒரு கிழமை லீவு போட்டிருக்கேன் அதாவது திங்கக்கிழமை 8ஆம் தேதி நினைக்கிறேன் 8ஆம் தேதி வந்து மெடிக்கல் லீவும் மிச்சம் 3 நாளும் வந்து லீவும் போட்டிருக்கேன் மிச்சம் 4 நாள் லீவு போட்டிருக்கேன் நான் சனியாரோட சேர்த்து என் லீவு சண்டையோட முடியுது இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே வேணும் அந்த நேரம் புத்தகங்களோட இருக்கல ஞாயிற்றுக்கிழமை நான் போய்க்கலாம் அப்போ இந்த லீவ் எழுதினான் மற்றது லெட்டர்ஸ் வந்திருந்தா சைன் பண்ணினான் நான் வந்துட்டு இப்போ டாக்டர் அஜீவை டிஸ்டர்ப் பண்ணியோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியோ அடிச்சு விட்டாச்சு அப்படி எல்லாமே எதிர்பார்த்தேன் அப்படி அதுக்கு நான் வரையிலையா
அப்போ எனக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று இருக்குது தானே, நான் தான் இப்போவும் எம்எஸ். ஆனால் ரஜீவன் எனக்கு அந்த வேலையை செய்து தர மாட்டால் சந்தோஷம் தான் நடப்பா. அதில் போய் வடிவாக சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துங்க, மேலே வடிவால் மேசைக்கு மேல்மாடியிலேருந்து வடிவாக பார்த்து கொண்டிருக்கலாம். மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ என்ன வரையலான்னு சொல்ல ஒருத்தருக்கும் சொல்லல. அது மற்றபடி அவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை ஒன்றே நடக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் மீடியாக்கார் போகிறதுலேருந்து தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் வைத்தியர் வந்து அடித்தாரண்டு போட்டு விட்டீங்கன்னா இப்போ இந்த சனமொழி வந்து ஆக்களுக்கு அடிக்க பார்த்துக்கோங்க. அப்போ ஜோதிச்சு வடிவாக போடுங்க, இந்த இதில் கட் பண்ணி போடுங்க வடிவாக. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதுக்கு மேலேயும் காய்ச்சிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ கேட்டால் அதாவது எந்த பேரில் ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி 2 சிங்கள கடிதம் காட்டினது எனக்கு அது வாசிக்கலாது. நான் சிங்கள நல்லா காய்ப்பேன், வாசிக்கலாது. மற்றது அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்குது, அதில் ரஜீவை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால்பன் அப்படி சேர்ந்த சார் தான் சைன் பண்ணியிருக்கார். அங்கே SGD செக்ரட்டரி என்று போட்டிருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட செக்ரட்டரிட்ட கேட்டேன், என்னோட ஃபுல் அதை வந்து அவர் தான் இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ்னா எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து சைன் பண்ண இல்லாது. அப்போ அவர்கிட்ட சைன் பண்ண கேட்டேன், அவர் சைன் பண்ணல என்றால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன் நான். அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிற முதல் லெட்டர் டிஃபெக்ட்ஸ் அடித்தான்னு சொல்லி கூட எனக்கு தெரியும் தானே. இப்போ அவர் டிஃபெக்ட்ஸ் அடித்து செய்ததுலேருந்து இங்கேருந்து என்ன விலத்தினிருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் பிரச்சனை வர மாட்டாலும் என்ன சைன் பண்ணல. இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வரையணும். இப்போ மினிஸ்ட்ரியிலேருந்து வரையணும். அப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அதை வடிவாக ஒரு இதாக எழுதி போடுங்க. தாங்கள் பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம், என்ன நடக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். அந்த ஆக்ஷன்கள் ஈடுபடும். மற்றது வடிவாக ஒன்று விளங்கிக்கொள்ள இது வந்து என்ன சுற்றின போராட்டம் இல்லை. நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி எங்கே அநீதி நடக்குதோ அங்கே குரல் இடன்னு சொல்கிற சாதாரணமால். இவ வந்து தாங்களாகவே போய் கத்தி குளறி அங்கே போய் நின்று கொண்டு 3 நாள் இப்போ எல்லாருமே சட்ட சிக்கலுக்குள்ள மாட்டிட்டோம். என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் தரது தானே, அது வந்து ஈகோர்ட்டின் படிப்பிலை. ஆனால் எங்களோட கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ அரசியல் ஜாப்பின் படி என்னுடைய கருத்து சுதந்திரம் இருக்குது. அப்போ நான் மயில்பால் சார்ட்ட கேட்டேன், நான் சொன்னால் ஈகோர்ட்டின் படிப்பில் ஆக்ஷன் எடுப்பேன். நான் சொன்னேன் எல்லாருக்கும் ஆக்ஷன் எடுங்க. அவைக்கும் செய்த இப்போ 40-50 டாக்டர்ஸ் இல்லாமல் போயிடும். எல்லாரும் ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டிருக்கிறேன் எனக்கு அந்த செந்தூரன் அந்த 5 எழுதி கொண்டிருக்கிறேன் தாங்களும் படித்த மாதிரி. அப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும். முக்கியமாக எனக்கு என்ன கவலை என்றால் இவர் மணிமாறன், மற்றது மணிதீபன் நினைக்கிறேன், மணிதீபன், இளங்கோவன் எல்லாருக்கும் எதிராக சேம் ஒரே சட்டம், எல்லாரும் சட்டம் சமம் தானே. இப்போ எல்லாருக்குமே ஈகோர்ட்டில் இன்கொயரிஸ் போகும். அப்போ நீ அவள் கொடுக்குற பதிலில் தான் போயிருக்கும். ஆனால் இதை என்னால் மாற்றிடும். அதாவது வந்து இப்போ நான் ஓமன்ட்டு சொன்னால் இந்த விஷயத்தை மாற்றலாம். பட் அவை அதுக்கு ரங்கி வரையினம் இல்லை. இப்போ அவை தொடர்ந்து வேலை செய்யணும்ன்றான்னு என் விருப்பம். பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து வந்து காலம் வேலை செய்யலாது. இனி அதை அவையை பொறுத்தது. நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்ரட்டரி சைன் பண்ணியிருந்தால் அல்லது மினிஸ்டருக்கு முன்னால் வச்சு தரைக்கிற நான் அக்செப்ட் பண்ண தானே வேணும். அது ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கும். நான் எந்த கேள்வியெல்லாம் ஒஃபிஷியலாக நீங்கள் தரணும்ன்றது. அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்து விட்டு அப்படி தூர வச்சு காட்டு கையில் தர மாட்டேன்னு சொல்லி அதே சரி வர ஒஃபிஷியலாக நான் வேற கிளே அவர் எடுத்து வச்சும் பயத்தலாம் இந்த கடிதத்தை காட்டுறது. எனக்கு டாக்டர் ரஜீவில் ஒரு கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் பாவம் எல்லாருக்கும் மாதம் தானே 2-3 நாளைக்கு இருக்கிற எம்எஸ்ஸாக ஹாஸ்பிட்டல் நடத்தட்டும். நான் இங்கே விதைச்சி வச்சிருக்கிறேன், அறுவடை செய்யலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது தேவைப்பட்டதுன்ற 2 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுட்டு ஆல்ரெடியாக. அதாவது நான் செக்ரட்டரியோட கை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆளணி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே 2 மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் ஆல்ரெடின்னு சொல்லி. அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்றதை பொறுத்து தான் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மாதிரி நடிங்க கொண்டிருக்கீங்கன்னா நான் வந்துடுவேன் சனம் பாவாண்டு எழுதி கொண்டு இருக்குது. அதான் உண்மை. நான் என்ன முடிவெடுக்க போகிறேன்னா வேறு கடிதத்தை பொறுத்து தான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய சகல இதையும் செய்யிட்டேன். சாவச்சேரின்னா எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வெள்ளக்காரங்க தெரியும், பிபிசிக்கும் தெரியும் சாவச்சேரி எங்கே இருக்குன்னு சொல்லி. அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ் ஆக்குறான் இந்த வேலை. அப்படியே இலங்கையில் ஒரு மாதமாக போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபேமஸ் ஆகிடும். அதில் இலங்கை வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும். திருப்பியுமா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சனம் அடிக்கிறதுக்கான தெரியுது. இன்னும் ஒரு எனக்கு விலங்கிலேருந்து ஒரு விலங்கோடும் பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். நாய் பூனைகளுக்கு இல்லை தானே. அப்போ நாங்கள் பொதுமக்கள்கிட்ட மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் நின்று இப்போ பொதுமக்களுக்கு எதிராக இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில். என்ன பேர் என்றால் ரொஷாந்தன், அவர் கார்டியாலஜி சர்ஜன். இளம்படியல் வந்து உடலுறவு கொண்டு போட்டு தங்கச்சிமாரை கூட்டி கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு, இனியில் வாரும் கூட பார்ப்போம். அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான. அப்படின்னா அந்த முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி அப்படி எழுதிய பொதுமக்களோட என்ன முரண்டு படுவினோம் எனக்கு அது விளங்கையில். ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்ட தப்பு. இப்போ உங்களுக்கு தெரியும் கச்சேரியில் போனால் மாதக்கணக்கில் தூங்கணும் ஒரு பேர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபிடியில் நிற்கிறது பார்க்குறீங்க தானே, எல்லாம் தூங்கிக்கணும் இங்கே பண்ணி பில்லுங்க அதை பேரம் வந்து பின்னுக்கு செட்டியில் இதில் தான் நான் பார்த்தேன். இதில் தான் க்ளீன் பண்ணணும், எல்லாம் வடிவாக பெயிண்ட் அடிக்கணும், அதில் எல்லாம் வடிவாக பேஷண்ட் இருக்கிறதுக்கு எல்லாம் செய்யணும். அதை தான் நான் ஆசைப்பட்டேன்.
அதே நேரம் கல்லறைகளையும் அனுமதிக்கலாம். இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மேலே வேறு மாதிரி எல்லாத்தையும் அனுமதிக்கலாம். அதான் இந்த இது. அப்போ அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்குள்ள நான் என் அம்மா அப்பா கேட்டுனா நான் இதை கடிதம் எழுதி தரீங்கன்னோட இல்லை இந்த வழக்குகள் இப்படியே வருஷக்கணக்காக ஈடுபடும். பட் எங்களை பிள்ளைகள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளைகளாக போய் கல்யாணம் கட்ட நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் டாக்டர். அதெல்லாம் எங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னபடியாக நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கடிதம் அடித்தேன். நான் அவ்வளோதான் செய்யணும். ஓ அப்போ எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். சனத்துக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். சனமே இல்லாமல் சொல்லியிருக்கு தானே இப்போ எல்லாம். நீங்கள் டிவியில் போனது பிறகு இப்போ விதைக்காத மாற்றங்கள் தென்படுது. 20 நாளில் நான் செஞ்ச மாற்றத்தை நின்று படம் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ சந்தோஷம் தானே. இப்போ இப்படி தானே. இப்போ நீங்கள் எனக்கடை இந்த ஹாஸ்பிட்டல் மாறணுமான்னு இல்லை, நான் தான் படம் எடுத்து போடணும்னு எனக்கு இல்லை. அதாவது ஹாஸ்பிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறீங்களா, மீடியா தானே. இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நாங்கள் கூட எழுது நாங்கள் அந்த சேவையை தொடங்கிட்டோம், இந்த சேவை சனம் இங்கே நம்பி வரும். அதுதான் நான் செய்தேன் நான் ஃபேஸ்புக்கில். மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ஒன்றும் எழுதுறேன். அந்த சாப்பாடை மாற்றினா என்ன மாதிரி இப்போ அந்த பில்டிங் எல்லாம் மாற்றல. இப்போ அவசரமாக போட் டெண்டுக்கு வந்து ஜிம்னாஸ் ஃபோட்டோ கொண்டு போயினோம், இது தியேட்டர் திறக்க போயினோம்னா நான் திறந்துட்டு ஒரு விளமைகளை திறந்துருப்போம். அதுங்களே விளங்கணும். தியேட்டர்ஸ் வாங்குறேன். நான் 5ஆம் தேதி இருக்கிற தியேட்டர் இன்னும் திறக்கையில் தானே நீங்கள். அதுக்கு கரண்ட் இல்லையாண்டு யாரோ ஒரு ஆள் கரண்ட்டை வந்து மச்சில் வந்து நோபல் போட்ட மாதிரி 3 அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சுக்கிடாது. இந்த மேட்சில் அது விளையாடைக்குள்ள வடிவாக விளையாடணும். 3 அலாப்பம் வந்து போட்டு கரம் போட்டில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் படாண்டு அடிச்சு விட்டு போன மாதிரி அலாப்பி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சிருக்கு. வடிவாக விளையாடணும், வடிவாக விளையாடணும். அந்த ஜென்ரேட்டரில் அதுக்கு பவர் கொடுக்குற பவர் சப்ளை காணாது. அப்போ அதில் கொடுக்கல யோசிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒன்றுமே இல்லை இடத்துக்கு அது நிலம் தானே. இப்போ அது நான் வரவேற்கிறேன். நாளைக்கு மத்திய அமைச்சின் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு மாற்றம் தந்தால் வடக்கில் இருக்கீங்களா இல்லாட்டி எனக்கு நேற்று கேட்டவை பேராதனே சூப்பர் அவரை நான் பிடிச்சிட்டு கைனோட என்ன கேட்டவே நேற்று பேராதனை வைத்தியசாலையில் டிப்யூட்டி டைரக்டர் எடுக்க சொல்லி. அப்போ நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதம் பெறுவேன். இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதம் இல்லாமல் நான் போய் 2 ஹாஸ்பிட்டலையுமே நடிக்கிறது. அப்போ இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதத்தை தாங்கன்னு சொன்னால் தெரியல. ஒரு கிழமை கேட்டு பார்த்தா தெரியல. அதுக்குரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் அவர் தொழிச்சிட்டோம். ஏனென்றால் அதுகளை கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நான் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அதெல்லாம் எனக்கு தெரியல. தரமாட்டணும்னு நினைக்கிறேன் நான். பட் எனக்கு ரஜீவை குழப்பக்கூடாண்டாக்காண்டி விட்டுருக்கேன் நான். மாதிரி எனக்கு வேலை செய்கிறதுக்கும் ரஜீவ் வேலை செய்யுதுன்னு சொன்னால் இந்த வேலையை சந்தோஷம் தானே டாப்பா. சரி, ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, வணக்கம். நான் டாக்டர் ராஜீவ். நான் இப்பொழுது பதில் வைத்தியராக சாவச்சேரி வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். இன்று டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகை தந்து காலையிலே தன்னுடைய காலப்பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதற்குரிய கையொப்பங்களை இட்டு, அதே போல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தகத்திலே அந்த விவரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்திய ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியேறிட்டார். தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லிவிட்டு அவர் சென்றிருக்கிறார். உண்மையிலே அவருக்கு அந்த மத்திய அமைச்சினால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாதென்றும், தான் மத்திய அமைச்சரை சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். நான் அதன் பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். அவர் பார்வையிட்டாலும் அவர் எடுத்துச் செல்லவில்லை. ஆனால் வைத்தியசாலை பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோயாளர்கள் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள். அதேபோல் வைத்தியர்களும் வளமையான செயற்பாடுகள், மற்ற உத்தியோகத்தர்களும் வளமையான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான கலந்துரையாடலும் அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம். எந்தவித பிரச்சனைகளுமின்றி வைத்தியசாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மின் பிறப்பாக்கி தற்காலிகமானது. இப்பொழுது இருக்கின்ற ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ நாங்கள் என்னென்ன அங்கே இயக்கம் செய்கிறோமோ அது எங்களுடைய மின் பொறியியலாளரின் சிபார்சின் அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த 150 கிலோவாட் இதை வந்து நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது நாங்கள் நேற்று பூரணமாக பவக்கற்றிருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அதை நாங்கள் இயக்கியிருந்தோம். எங்களுடைய சகல பணிகளையும் அந்த மின் பிறப்பாக்கியை கொண்டு செய்யக்கூடியதாக இருந்தது. எனவே அதில் கிடக்கின்ற பவர் வந்து போதுமானதாக இருக்கிறது.